ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் புளி சாதம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு அரை கரண்டி அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு வேர்க்கடலை இது சேர்த்துன்னு கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு நிதானமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். வேறு ஒரு கப்பில் மாற்றிக்கிட்டேன் நான். இப்போ தாளிச்சிக்கலாம். புளி சாதத்துக்கு தேவையானது மறுபடியும் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம், கம்மியாக பண்ணிக்கலாம். கடுகு சீரக சேர்த்தாச்சு. பொரிஞ்சதும் ஒரு 2 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். அதுவும் கலர் வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது இது லைட்டாக வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை ஒரு கொத்து. லைட்டாக வதங்கினதும் நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஊற்றிக்கிட்டு இது ஒரு 4 பேருக்கு ஆகும் இந்த சாதம். இந்த புளி கரைச்சி ஊற்றிருக்கிறது. சால்ட் உப்பு தான் சேர்த்துருக்கேன், கல் உப்பு இல்லது. நான் கல் உப்பு போட்டோம்னா இப்போ இந்த டைமில் கரையாதது, அதனால தான் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா பாருங்கள், வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். 4 பேருக்கான சாதம் ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லது, நல்லாயிருக்கும். இன்னும் நான் கொஞ்சம் சூடாகவே பண்ணிகிட்ருக்குறேன், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்சு வேர்க்கடலையும் இது மேலே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கின்னு சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் புளி சாதம் ரெடி.